அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். ஜாசோபீடியா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நாம கேட்க போற கதை அனுமன் காவியம் அத்தியாயம் 6. கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. சரி, வாங்க நாம கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 6. இப்படியாக இதுகாரும் அனுமன் அஞ்சனை வயிற்றில் கருக்கொண்ட விதத்தை எல்லா கோணங்களிலும் பார்த்தும் அறிந்து கொண்டும் அஞ்சனை கருக்கொண்ட பிறகே அவளிடம் தவ வேகமும் அதிகரித்தது. குறிப்பாக அஞ்சனத்திரை மலையில் தவமேற்றி வந்த அஞ்சனை தன் மனதுக்குள் அந்த சர்வேஸ்வரனை தவிர வேறு ஒருவரையுமே எண்ணவில்லை. அஞ்சனியின் இந்த தவத்துக்கு ஒரு தனி சிறப்புண்டு. வயிற்றில் அனுமனின் கருப்பிண்டம் வளர தொடங்கிவிட்ட நிலையில் அஞ்சனை இப்படி தவம் செய்தால் அந்த கருப்பிண்டம் எதை வைத்து வளரும்? சாதாரணமாக கருத்தரிக்கும் பெண்களை நமது வீடுகளில் விசேஷமாக போஷிப்போம். அவர்கள் உண்பதற்கு சத்தான உணவு, காய்கறிகள், கீரைகள் என்றெல்லாம் தருவோம். ஆனால் இதெல்லாம் எதுவுமே அஞ்சனிக்கு இல்லை. அவளது தபோ சக்தி ஒன்று மட்டும்தான் அனுமனின் கருப்பிண்டத்திற்கு ஆதாரம். இது போதுமானதா? இதனால் பிள்ளை சவலையாக இருக்காதா என்றெல்லாம் கேள்விகள் எழும்பொழுது காற்றாகிய வாயு மட்டுமே அனுமனுக்கு ஆதார சக்தியாக இருக்கிறான். வேறு எந்தவித உணவும் இல்லாததால உணவுகளின் வழியாக நம்முள் புகுந்து ஆட்சி செலுத்த பார்க்கும் கோள்களுக்கும் அனுமனின் பிண்டம் வளர்கையில் இடமில்லாது போய்விடுகிறது. அரிசி உணவுகளின் வழியாக சந்திரனும், கோதுமை உணவு வழியாக சூரியனும், இனிப்புகளின் வழியாக சுக்கிரனும், பச்சை பயிறு பச்சை காய்கறிகள் வழியாக புதன் கிரகமும், கடலை பயிறு பருப்பு வகையறாக்கள் வழியாக குரு கிரகமும், ரத்த சம்பந்தப்பட்ட விருத்தி தரும் உணவு வழியாக செவ்வாய் கிரகமும், எல் போன்ற கருப்பு பயிர் வழியாக சனியும், மாமிசங்கள் வழியாக ராகு கேதுவும் நம் உடம்புக்குள் புகுகிறார்கள் என்பது ஜோதிட வல்லுநர்களின் கருத்து. இதனாலேயே நவக்கிரக வழிபாட்டில் அவற்றுக்குரிய நவதானியங்களை வைத்து வணங்கிடும் முறை நம்மிடையே ஏற்பட்டது. கிரக பயிற்சிகளின் பொழுது வலுப்பெறும் கிரகங்களை அடிப்படையாக வைத்து இந்த ஆண்டில் இந்த வகை உணவு பயிர் அமோகமாக விளையும் என்றோ அழியும் என்றோ கூறவும் முடிந்தது. இதே அடிப்படையில் தான் நமக்கு சில உணவு வகை பிடிப்பதும் பிடிக்காமல் போவதும் கூட நிகழ்கின்றன. அப்படியே அனுமனிடம் திரும்ப வருவோம். தவம் ஏற்றும் அஞ்சனை வயிற்றில் வெறும் வாயு தொடர்போடு மட்டுமே அனுமன். அதற்கு முன்பே அது ஒரு காமத்தால் உருவாகாத கருப்பிண்டம். இப்பொழுதோ அதை கோள்கள் தீண்ட வழியில்லை. வாயுவால் மட்டுமே அஞ்சனை வயிற்றுக்குள் அனுமனின் பிண்டமும் வளர்கிறது. உலகில் எவ்வளவு உயிரினங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக கருத்தரித்தவை. அடிப்படையான விஷயம் முதலில் காமம், பின் கோலாதிக்கம். ஆனால் அனுமன் மட்டும்தான் யோனி வழி பிறக்கப் போகின்ற பொழுதும் காமத்தையும் கோலாதிக்கத்தையும் கருப்பிண்டமாக வளர்ந்திடும் பொழுதே தவிர்த்தவன். அனுமனுக்கு முன்னும் சரி பின்னும் சரி இப்படி ஒரு உயிர்ப்பை வேறு எங்கும் இந்த உலகம் கண்டதில்லை. அதனால தான் கோள்களால் அனுமனை எதுவும் செய்ய இயலவில்லை. உலக மாயையும் கூட அனுமனை அசைக்க கூட வழியின்றி தோற்று போனது. அஞ்சனை அவனை கருவில் சுமந்தாள். உயிர் ஆதாரமாக வாயுவும் திகழ்ந்தமையால் உயிர் கொடுத்தவன் தகப்பன் என்னும் அடிப்படையில் அவனை அனுமனின் தந்தை என்றும் கூறுவர். அஞ்சனை கருத்தரித்த நிலையிலும் எதற்காக தவத்தில் ஈடுபட வேண்டும்? அவள் தவத்தின் நோக்கமே குழந்தை வேண்டும் என்பதுதானே என்கிற கேள்விகளும் எழலாம். முதலில் அவளுக்கு தான் கருத்தரித்ததே தெரியவில்லை. கர்ப்பவதிகளுக்கு நேரிடும் மசக்கை, மாந்தம் போன்றவையும் அவளுக்கு ஏற்படவில்லை. அனுமன் உள்ளே நன்கு வளர்ந்துவிட்ட நிலையில் அவன் வயிற்றுக்குள் உதைத்து விளையாடவும் தான் அவளுக்கு தான் தாயாக போவது தெரிந்தது. தவத்தின் இடையில் தாயானதால் அதையே இறை செயலாக அவள் மட்டுமல்ல அவள் கணவன் கேசரியும் கருதினான். அதே சமயம் அவள் உள்ளுணர்வு தவம் செய்யத்தான் அவளை தூண்டிற்று. அதுவும் ஈசன் குறித்து. கருவுற்ற காலத்தில் பெண்களின் எண்ண நலன் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. பிரகலாதன் தாயின் கருவில் இருக்கும் பொழுது இதை உத்தேசித்தே அவனுக்கு நாரதர் நாராயண மந்திரத்தை உபதேசித்தார். மகாவிஷ்ணுவின் கீர்த்தியையும் பெருமைகளையும் கதைகளாக கூறினார். அதனால் இரண்யனின் கலப்புள்ள கருப்பிண்டம் கூட விஷ்ணு பக்தியில் ஊறி போனது. அதற்கே அவ்வளோ பக்தி வாய்த்திருக்கும் பொழுது சிவநாமத்தில் ஊறிய அனுமனுக்குள் அந்த சிவசக்தி சிவநாமம் அல்லவா விளங்கிற்று. அப்படி என்றால் அனுமன் பிறந்த பிறகு பெரும் சிவபக்தனாக அல்லவா திகழ வேண்டும் என்று கேட்கலாம். ஆனால் அவனோ பெரும் ராம பக்தனாக திகழ்ந்தான். அது எப்படி? அதற்கு முன் அனுமன் பிறப்பை பார்த்து விடுவோம். 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு உண்டு. ஆனால் தனுர் மாதம் எனப்படும் மார்கழி மாதம் மட்டும்தான் பலத்த ஆன்மீக சிறப்பினை கொண்டதாக உள்ளது. இது தேவர்களின் மாதம். பிரபஞ்ச வெளியில் காற்று மண்டலம் தனிப்பெரும் சக்தியோடு விளங்கிடும் மாதம். மார்கழி என்ற சொல்லே மார்க வழி காட்டுவது என்பதிலிருந்து வந்ததுதான். மார்க சிரம், அதாவது மிருகத்தின் தலை, குறிப்பாக மானின் தலை என்றும் கூறுவர். மானின் தலைக்கு சமஸ்கிருதத்திலேயே மிருக சிரிஷம் என்று பெயர். மார்கழி மாதம் பெரும்பாலும் இந்த நட்சத்திர காலில் தான் பிறக்கும். இந்த நட்சத்திரமானது வானவெளியில் மானின் தலை அமைப்பு போலவும் இருக்கும்.
அப்படி ஒரு மாதத்தில் அமாவாசை நாளில் நட்சத்திரங்களில் பல மூலங்களுக்கு அம்ச சிறப்பு கொண்டதால் அதன் காரணமாகவே மூலம் எனப்படும் நட்சத்திர நாளில் அனுமன் அன்னை வயிற்றை விட்டு வெளிப்படுகிறான். இந்த மாத சிறப்பையும் நட்சத்திர சிறப்பையும் பார்த்துவிட்டு சிவாம்சமான அனுமன் எப்படி ராமபக்தனாக திகழ்ந்தான் என்பதை அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் அனுமனுடைய பக்தர் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல அதையும் மென்ஷன் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.